வேலையை காட்டிய ட்ரம்ப் மோடியிடம் பேசிய சில மணி நேரங்களில் இந்தியா சீனாவுக்கு வார்னிங். அமெரிக்காவின் அதிபராக பதவியேற்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். ட்ரம்புடன் நேற்று பிரதமர் மோடி தொலைபேசியில் பேசியிருந்தார். இந்நிலையில் புளோரிடாவில் குடியரசுக் கட்சியினர் மத்தியில் உரையாற்றிய ட்ரம்ப் இந்தியா மற்றும் சீனாவை கடுமையாக சாடி பேசியிருந்தார். இந்தியா, சீனா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகள் மிகப்பெரிய வரியை உருவாக்குபவர்களாக உள்ளனர். அவர்களை அந்த வழியில் செல்ல எனது அரசு அனுமதிக்காது என்றும் கூறினார். அமெரிக்காவில் கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்ட் ட்ரம்ப் அந்நாட்டின் அதிபராக பதவியேற்றிருக்கிறார். அதிபர் தேர்தலுக்கான பிரச்சாரத்தின் போதே அதிரடியாக பேசி வந்த ட்ரம்ப் தற்பொழுது பதவியில் அமர்த்த பிறகும் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். மேலும் குறிப்பாக அமெரிக்கா நலன்களுக்கு மட்டுமே இனி முன்னுரிமை கொடுக்கப்படும் என்று பேசி வரும் ட்ரம்ப் அதை உறுதி செய்யும் விதமாக பல நடவடிக்கைகளும் எடுத்து வருகிறார். ஏற்கனவே பிரிக்ஸ் நாடுகள் அமெரிக்கா பொருட்களுக்கு அதிக வரி விதிப்பதாகவும் அதற்கு பதிலடியாக 100% வரி விதிப்பேன் என்று ட்ரம்ப் எச்சரித்து வருகிறார். இந்நிலையில்தான் புளோரிடாவில் குடியரசுக் கட்சியினர் மத்தியில் உரையாற்றிய ட்ரம்ப் இந்தியா, சீனா கடுமையான சாடி பேசியிருந்தார். ட்ரம்ப் கூறுகையில் இந்தியா, சீனா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகள் மிகப்பெரிய வரியை உருவாக்குபவர்களாக உள்ளனர். அவர்களை அந்த வழியில் செல்ல எனது அரசு அனுமதிக்காது. இனி ஒருபோதும் நாம் அதை அனுமதிக்கப் போவதும் இல்லை. ஏனெனில் அமெரிக்காவை தான் நாம் முதன்மையாக வைக்கப் போகிறோம் என்று பிரிக்ஸ் நாடுகள் அவர்களிடம் நலனுக்காக செயல்படுகிறார்கள். அது நமக்கு தீங்கை ஏற்படுத்துகிறது. எனவே நமக்கு தீங்கை ஏற்படுத்த நினைப்பவர்களுக்கு வரியை விதிக்கப் போகிறோம். சீனா மிகப்பெரிய அளவில் வரி விதிக்கும் நாடாகவும் உள்ளது. மேலும் இந்தியா, பிரேசில் மற்றும் இன்னும் பல நாடுகள் இப்படி இருக்கின்றன. இனி இப்படி நடக்கப் போவதை நாம் அனுமதிக்கப் போவதில்லை. ஏனெனில் அமெரிக்காவை தான் முதன்மையாக நாம் வைக்கப் போகிறோம் என்றார். ட்ரம்ப் இவ்வாறு பேசும்போது குடியரசுக் கட்சியினர் ஆர்ப்பரித்தனர். பிரதமர் மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் விரைவில் சந்திக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கும் சூழலில் இத்தகைய கருத்தை ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறார். முன்னதாக அமெரிக்க அதிபருடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் மோடி அவருடன் இணைந்து செயல்படுவது குறித்தும் இருதரப்பும் உறவுகளை மேலும் மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசித்திருந்தார். இந்த உரையாடல் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் இந்திய பிரதமர் மோடி அடுத்த மாதம் வெள்ளை மாளிகை வருகை தர வாய்ப்புள்ளது என்று பேசினார். இதனால் இரு தலைவர்களும் சந்திக்கப் போவது உறுதியாகியுள்ள சூழலில் தான் ட்ரம்ப் மேற்கண்டவாறு பேசியிருக்கிறார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.